என்னனி என்னினிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவை துணை. நான் ஜெய்பாபா கடைப்பேரில் பேசுகிறேன். அதிர்ஷ்ட நியூமராலஜி ரகசியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். இப்போ இந்த காணொலியில் தீய சக்தி கொண்ட எண்கள் எது அப்படின்னு நீங்கள் இனம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணிற்கு உள்ள விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதை முதல் நீங்கள் ஐடென்டிஃபை த அன்லக்கி நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எத்தனை அன்லக்கி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 8ஆம் நம்பர். 8ங்கிற அந்த நம்பர் தீய சக்தியை கொண்டது. அடுத்து 16, 17, 18, 16, 17, 18 இது இந்த பேர்டு எஃபெக்ட் இருக்குது. அதுக்குள்ள இந்த தீய சக்தி, அதாவது எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட சக்தியை கொண்டது. அடுத்து 26, 29 இது அடுத்த செக்டர். 31, 34, 35, 38, 39 இது அடுத்த செக்டர். அதாவது இது 30 வரிசையில். அடுத்து 40 வரிசையில் 44, 47, 49, 44, 47, 49 அடுத்த கான்செப்ட். அடுத்து 68. இப்படி இந்த மாதிரியான எண்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதை தவிர எப்படிப்பட்ட எண் பெயரை மாற்றிக்கொண்டாலும், தங்களுக்கு இஷ்டப்படி தவறாக மாற்றிக்கொண்டாலும் தீமை வராது, உங்களுக்கு கெட்டது நடக்காது. இந்த எண்ணில் மட்டும் நீங்கள் பேர் இருந்து விட்டால் அது நிச்சயமாக பேர்ட் எஃபெக்ட், எதிர்மறையான சக்திகள் அங்கேயே இருக்கிறது. அதனால அந்த கெட்ட சக்திகளை நீங்க தனியா புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்றேன், இந்த எண்ணில் கெட்ட சக்தி இருக்கு, தீய சக்தி இருக்கு. அதனால இந்த எண்ணிற்கு நீங்கள் பேரை இருந்தால் உங்கள் பேர் எண்ணை இம்மிடியட்டா அதிர்ஷ்டம் உள்ள, ஆற்றல் உள்ள எண்ணிற்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும். இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு 15 நம்பரை நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த 15 எண்ணு மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் இந்த 29 என்பது தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய எண். 18 என்பது போராட்டத்தை தரக்கூடிய எண். 18 நாள் தான் மகாபாரத யுத்தம். 18 படி, 18 விஷயங்கள். இந்த 18 என்பது மிக கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எண்ணிலே கண்டிப்பாக இருந்தால் அந்த எண்ணிற்கு அது உடனே உங்களுக்கு சாதகமான எண்ணை பிறவி எண்ணுக்காகவோ, விதி எண்ணுக்காகவோ, கதி எண்ணுக்காகவோ, உங்க கைரேக சாஸ்திரப்படி எந்த மேடு உச்சமாக இருக்கிறது, உங்க கையில எந்த மேடு வலுவாக இருக்கிறது, சுக்கிரமேடா, செவ்வாய் மேடா, சந்திர மேடா, புதன் மேடா, சூரிய மேடா, சனி மேடா, குரு மேடா, எந்த மேடு வலுவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலும் நாம் பேரெண்ணை மாற்றிக்கொள்ளலாம். அந்த காலத்துல ஜாதகம் இல்லாதவெல்லாம் அவருடைய கைரேகையை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே கூட சரியான பெயர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பர்களே, என் அன்பிற்கினிய ஜோதிட சொந்தங்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் பேருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் பாருங்கள். இது ஊருக்கு இதே தான், உலகத்துக்கு இதே தான், எல்லாத்துக்குமே இந்த எண்கள் தான் நம்மளை ஆழ்கிறது. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க், உங்களுடைய எந்த எண்ணா இருந்தாலும் சரி, அந்த எண்ணை நீங்கள் பாருங்கள். நீங்க ஒரு ஊர்ல குடியிருக்கீங்க,
அந்த பின்கோட் நம்பரை பாருங்க. அந்த பின்கோடு சரியான பின்கோட் நம்பரா இருக்கான்னு பாருங்க. அந்த பின்கோட் நம்பர் உங்களுக்கு பொருந்தி வருமான்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். தீய சக்தி உள்ள ஒரு பின்கோட் நம்பரில் குடியிருந்தால் அல்லது வீட்டு நம்பரில் இருந்தால், தெரு நம்பரில் இருந்தால் உங்களை அங்கே இருக்க விடாது. இதை நீங்க நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தீர்களேயானால் அங்கே உங்களுக்கு எகெயின்ஸ்டான லைஃப் உங்களுக்கு நடக்கும். எதிர்மறையான வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நிச்சயமாக சொல்கிறேன். இதை நாம் கண்ட அனுபவ ரீதியில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப எந்த எண் சரியான எண் அப்படின்னு தேர்வு செய்யுங்கள். எது பொருத்தமான எண் அப்படின்னு தேர்வு செய்து கொண்டு அந்த எண்ணிற்கு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணிற்கு ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க் இப்ப ஐஓபி அப்படின்னு இருக்கு. ஐஓபி, ஐனா 1, ஓனா 7, பினா 2. அப்ப என்னாச்சு? ஐஓபி, ஐனா 1, ஓனா 7, அப்ப 8, பினா 2, 10. ஐஓபி என்பது 10. அந்த 10 என்ற அந்த எண், அந்த 1ஆம் நம்பர் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றியை தருகிறது. இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு யூபி இந்தியா, யூபிஐ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6, பினா 2, 8, ஐனா 9. 9 உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்படித்தான் எடுக்கணும். ஒரு கார் நம்பரு, ஒரு 2 வீலர் நம்பரு, வீட்டு நம்பரு, டோர் நம்பரு, ஆதார் நம்பரு, பேன் கார்டு நம்பர், எல்லா எண்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்கு எது சாதகமானது, எது வெற்றியை தருகிறதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பிற்கு இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கருத்து பிடித்திருந்தால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் அதற்கும் சரியான பதிலை, சரியான விஷயங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.